ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நல்ல லேயராக நூல் பரோட்டா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பரோட்டா பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குற நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஒரு 3 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி சுகர் சேர்த்துக்கணும். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நார்மலாக பூரி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு சாஃப்டாக தான் பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மாவு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. மாவில் எண்ணெய் படுற மாதிரி அழுத்தி விட்டுட்டு அப்படியே ஒரு மணி நேரம் மூடி வச்சிடணும். மாவு எண்ணெயில் ஊற உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஊறிட்டு நம்ம நார்மல் பரோட்டாவோட நூல் பரோட்டாவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக எடுத்துக்கணும். மாவை அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக உருட்டி முதல்ல எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம பரோட்டாக்கு லேயர் பண்ண ஆரம்பிக்கணும். நான் யூஸ் பண்ணுறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டு பாருங்கள், அதை தான் எடுத்திருக்கேன். இது நல்ல வசதியாக இருக்குங்க. பரோட்டா பண்ணுறதுக்கு சப்பாத்தி போடுறதுக்குலாம் வசதியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இதுக்காக தான் இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ராடக்ட் டேக் பண்ணி வைக்கிறேன். யாருக்காவது தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மெல்லிசாக பரத்த முடியுதோ அந்த அளவுக்கு மெல்லிசாக பரத்திக்கணும். நம்ம எண்ணெயில் ஊறி இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு பரத்த வரும். எண்ணெயில் ஊறி இருக்க மாவு எண்ணெயெல்லாம் குடிச்சிருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்காதுங்க. அந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடச்சிருக்கும். நல்லா பரத்திட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நூல் பரோட்டா கட்டர் வச்சு கட் பண்ணுறேன். நார்மலாக நைஃப் வச்சு கூட நீங்கள் பக்கத்தில் நெருக்கமாக கோடு போட்டுக்கலாம். இதோட ப்ராடக்ட்டையுமே நான் கீழே டேக் பண்ணுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. நீங்கள் ரெகுலராக பரோட்டா பண்ணுவீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல லைன்ஸ் நெருக்கமாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு லைட்டாக எடுத்து மேலே தூவிக்கலாம். இப்படி தூவிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்ம பரோட்டாவை அடிக்கையில் பார்த்திங்கன்னா நல்ல லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ 2 சைட்லேருந்து நான் காட்டுற மாதிரியே நீங்கள் அந்த மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்ம நார்மலாக பரோட்டா போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன உருண்டையாக இருந்தால் கூட நல்லா தான் வரும். நூல் பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய லேயர்ஸ் வேணும். அதனால் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. இந்த கட்டர்லேயே நிறைய டைப் இருக்குது. கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறது, வெயிட் கூட இருக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. நான் கட்டர் தான் வச்சு வெட்டணும்னு இல்லை, நம்ம நைஃப் வச்சு கூட நெருக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பரோட்டா போட ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் அந்த மாவு மேலும் ஊறிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கையால் லைட்டாக பரத்தி விட்டுட்டு அப்புறம் சப்பாத்தி குழவி வச்சு நம்ம பரத்திக்கலாம். ரொம்ப மெல்லிசாக திரட்டக்கூடாதுங்க. கொஞ்சம் திக்காக தான் பண்ணிக்கணும். இதில் நம்ம எண்ணெய் மாவு எதுவுமே போட வேண்டியதில்லை. ஆல்ரெடி ஊறின மாவு தான். நம்ம திரட்டி வச்சுருக்கிறதுமே காஞ்சிடக்கூடாது. நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறதுமே ஒரு லைட்டாக ஒரு மெல்லிசான துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லை காஞ்சி போயிட்டுன்னா நல்லா இருக்காது. நான் மொத்தமாக ஒரு 4 எண்ணெய் திரட்டிட்டு அதுக்கப்புறம் சுட்டு எடுக்க போகிறேன். நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி சுடுவோமோ கல் நல்லா காஞ்சாக்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் பரட்டி விட்டு சுட்டுக்கலாம். நல்ல செவந்து வரையில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நல்ல வந்து குக்கிங் ஆயில் நம்ம எது யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணி செய்யலை. கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து அன்ஹெல்த்தி கிடையாது. நம்ம கடையில் பார்த்திங்கன்னா பாம் ஆயில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதுக்கு டால்டா போடுவாங்க. அதெல்லாம் பண்ணாமல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம்.
இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 4 பரோட்டா செஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டிக்கலாம். எப்போதுமே ஒரு பரோட்டாவை வச்சு தட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மெல்லிஸாக வராது, லேயர் லேயர் ரொம்ப பிரியாது. ஒரு 4-5 வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதுலேயும் ஒரு சில டிப்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். பாருங்க, அழகாக நூல் நூலாக ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் எந்த அளவுக்கு லேயர் கட்டு கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இங்கே லேயர்ஸ் கிடைக்கும். இந்த நூல் பரோட்டா தட்டையில் பார்த்தீங்கன்னா நல்ல சூடான இருக்க பரோட்டாவை நடுவில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் லேசாக கை பொறுக்கிற சூடு இருக்கிறத மேலேயும் கீழேயும் வச்சுட்டு நீங்கள் தட்டுனீங்கன்னா நல்லா உங்களுக்கு தட்டை வரும். உங்களுக்கு கையில் அந்த சூடும் தெரியாமல் இருக்கும், நல்லா அழுத்தி தட்டவும் வரும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.